சூரிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள். இலங்கைக்கு மேற்கிந்திய தீவெள்ளணி வந்திருக்கின்றது. இன்றைய நாளில் முதலாவது பயிற்சி போட்டி இடம்பெற இருக்கின்றது. இலங்கை தெரிவு அணிக்கு எதிராக ஆடப்போகின்றது மேற்கிந்திய தீவெள்ளணி. இந்த இரண்டு தெரிவு போட்டிகளை பொறுத்தவரையில் இடம்பெறுகின்ற முக்கியமான விடயங்கள், ஒன்றில் இலங்கை அணிக்கு தலைமை தாங்க போகின்றார், இந்த இலங்கையின் தெரிவு அணிக்கு தலைமை தாங்க போகின்றார் உப்புல் தரங்க. இன்னொரு போட்டியில் தலைமை தாங்க போகின்றார் ஹிரு திரிமான். இதன் மூலமாக தெரிவாளர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எல்லோருக்கும் எழுந்திருக்கிறது. இப்படிப்பட்ட அணியா தெரிவு செய்யப்பட போகிறது எதிர்காலத்தில்? இந்த இரண்டு பேரும் அண்மை காலமாக விளையாடாதவர்களாச்சு, இவர்களுக்கு ஏன் தொடர்ந்து வாய்ப்பு வழங்கப்படுகிறது என்று பல பேரும் ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். அதேவேளையில் இந்த அணியை பொறுத்தவரையில் இடம்பெறுகின்ற முக்கியமான ஏனைய வீரர்களை பொறுத்தவரையில் பல பேருக்கும், குறிப்பாக 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கிண்ண போட்டிகளில் இலங்கையின் இளையோர் அணிக்காக பிரகாசித்த ஒரு சிலருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதோ இன்றைய நாளில் ஆடப்போகின்ற குழாம் இதுதான். இதிலிருந்து வீரர்கள் தெரிவு செய்யப்பட போன்றார். அஷயன் பண்டார, சச்சிந்து கொலம்பகை, தக்ஷில டிசல்வா, அசித் பெர்னாண்டோ, அசைல குணரட்ன மீண்டும் அவர் வருகை தருகிறார். உபாதையிலிருந்து மீண்டிருக்கின்றார், நல்ல ஃபார்மில் இருக்கின்றார் இப்பொழுது உள்ளூர் போட்டிகளில். ஆனால் வயது மட்டும்தான் ஒரு சிக்கல். சாமிக குணசேகர், லஹிரு உதார, தரிந்து கௌஷால், தில்ஷான் மதுசங்கர் 19 வயதுக்குட்பட்ட அணியிலிருந்து நேரடியாக அணிக்குள்ளே வரும் ஒருவர். கவிந்து நதீஷன் இவரை போல இவரும் 19 வயதுக்குட்பட்ட அணியின் மிகச்சிறந்த சுழல் பந்து வீச்சாளர். பத்தும் நிசங்க உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக பிரகாசித்து வரும் ஒருவர். ஆஞ்சலோ பெர்ராவுக்கு மீண்டும் வாய்ப்பு. சதீர சமர விக்ரம மீண்டும் அணியில் இணைந்து கொள்கிறார். புலின தரங்க, உப்புல் தரங்க அணியின் தலைவர் சந்துன் வீரக்கோடி இவர்கள் தான் இன்றைய நாளில் சரா ஓவல் மைதானத்தில் இடம்பெறுகின்ற பயிற்சி போட்டியில் ஆடப்போகின்ற வீரர்கள். மேற்கிந்திய தீவு அணி தங்களை முழுமையாக தயார்படுத்தி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பார்க்கலாம் இன்றைய நாளில் எவ்வாறு இந்த போட்டியில் இலங்கை அணி களமிறங்க போகிறது. இதேவேளையில் இலங்கையின் உள்ளூர் போட்டிகள் பலவும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த உள்ளூர் போட்டிகளில் நேற்றைய தினம் முடிவடைந்த சில போட்டிகளை பார்த்தால் ராகம அணிக்கு எதிராக சரசன்ஸ் அணி மிக அபாரமான வெற்றி கொண்ட இன்னிங்ஸினாலும் 110 ஓட்டங்களினாலும் பெற்றுக் கொண்டது. இதில் கலக்கியிருந்தார் கசுன் ராஜித. முதலாம் இன்னிங்ஸில் 31 ஓட்டங்களுக்கு 8 விக்கெட்டுகளை அவர் வீழ்த்தியிருந்தார் என்பது கவனிக்கக்கூடியது. அதுபோல இரண்டாம் இன்னிங்ஸை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு வேறு 8 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். கசுன் ராஜிதவுக்கு 1 விக்கெட் கிடைத்தது. MNM டில்ஷாடுக்கு 1 விக்கெட் கிடைத்தது. எதிர் சிங் 8 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். சாமிக்கார எதிர் சிங் இவர் 8 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இன்னொரு போட்டி நேற்றைய நாளில் இடம்பெற்ற போட்டியில் SSC அணி கால்ஸ் அணி 88 ஓட்டங்களினால் வீழ்த்தி இருக்கின்றது. ஸ்கோர் விவரங்களை பார்த்தால் SSC முதலாம் இன்னிங்ஸில் 301 ஓட்டங்கள். சந்துன் வீரக்கோடி இப்பொழுது இன்றைய போட்டிக்கு தெரிவு செய்யப்படுகின்ற வீரர் 55 ஓட்டங்களை எடுத்திருந்தார். பிரபா ஜாசூரிய இலங்கை அணிக்காக 2 ஒருநாள் போட்டிகளில் ஆடியிருப்பவர். அவர் 89 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகள். கால்ஸ் அணி 183 ஓட்டங்களை மாத்திரமே எடுத்தது. ஹிஷான் தனுஷ்க 66 ஓட்டங்களை எடுத்திருந்தார். சச்சித்திர சேனநாயக்க பரவேரும் மறந்து போன ஒரு சுழல் பந்து வீச்சாளர் 52 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகள். SSC இரண்டாம் இன்னிங்ஸில் 175 ஓட்டங்கள். இதில் சச்சித்திர சேனநாயக்க துடுப்பாட்டத்தில் பிரகாசித்து 33 ஓட்டங்கள். டெல்ருவாம் பெர்ரா 4 விக்கெட்டுகளையும், பிரபா ஜாசூரிய மீண்டும் ஒரு தடவை சிறப்பாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார். கால்ஸ் அணிக்கு வெற்றி இலக்கு வழங்கப்பட்டது 294. ஆனால் அவர்களால் பெற முடிந்தது 205 ஓட்டங்கள் மாத்திரமே. இதிலே தனஞ்சய லக்ஷன் 54 ஓட்டங்களையும், விஷாத் ரந்திக் 69 ஓட்டங்களையும் எடுத்திருந்தார்கள். தம்மிக பிரசாத் 2 விக்கெட்டுகள். சச்சித்திர சேனநாயக்க மீண்டும் ஒரு தடவை மிகச் சிறப்பாக பந்து வீசி அவர் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இதில் ஹிஷான் தனுஷ்க முதல் தர போட்டிகளில் அறிமுகமாக இருந்த போட்டி இது என்பது முக்கியமானது. NCCக்கும் சிலோ மேரியன்ஸுக்கும் இடையிலான போட்டி ஓட்டங்கள் குவிக்கப்பட்டு வெற்றி தோல்வியற்ற முடிவை கண்டது. NCC 312 ஓட்டங்களை எடுத்திருந்தது ஆரம்பத்திலே. இதில் மிகச்சிறப்பாக ஆடி 128 ஓட்டங்களை ஆராய்ச்சிக்கு பெற்றுக் கொடுத்திருந்தார். உப்புல் தரங்க பெரிதாக ஓட்டங்களை பெறவில்லை. பத்தும் நிசங்க ஓட்டும் எதுவும் பெறாமல் ஆட்டம் எடுத்திருந்தார். ஆஞ்சலோ பெர்ரா 14 ஓட்டங்கள். இந்த 3 பேரும் இப்பொழுது இன்றைய நாளில் போட்டியில் இடம்பெற போகின்றார்கள் என்பது முக்கியமானது. அசித் பெர்னாண்டோ 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். சிலோ மேரியன்ஸ் அணி 304 ஓட்டங்களை எடுத்தது. ஷான் ஜாசூரிய 120 ஓட்டங்களை அள்ளி குவித்திருந்தார். அதுபோல பந்துவீச்சை பொறுத்தவரையில் 5 விக்கெட்டுகளை குணரட்னம் வீழ்த்தியிருந்தார். டிலிஷியை குணரட்ன. அதுபோல சத்துரங்க டிசல்வா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். NCC இரண்டாம் இன்னிங்ஸில் 314 ஓட்டங்கள். இதில் பத்தும் நிசங்க 73 ஓட்டங்கள். மகேல உடவத்த 117 ஓட்டங்கள். உப்புல் தரங்க மீண்டும் ஒரு ஓட்டத்துக்கு ஆட்டம் இழந்திருந்தார் என்பது கவனிக்கக்கூடியது. எனவே இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற இந்த உள்ளூர் போட்டிகளில் அநேகமான வீரர்கள் தங்களை எதிர்கால போட்டிகளுக்கு, குறிப்பாக மேற்கிந்திய தீவில் ஒரு நாள் தொடர் மட்டுமல்ல, இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு தங்களை தெரிவு செய்து கொள்ளும் முயற்சியில் இப்பொழுது இறங்கி இருக்கின்றார்கள் என்பது கவனிக்கக்கூடியது. அதுபோல இந்த போட்டிகளில் வெளிநாட்டு வீரர்கள் பல பேரும் ஆடி வருகின்றார்கள். பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவில் இருந்து வந்தும் இலங்கையில் பல வீரர்கள் ஆடி வருகின்றார்கள் என்பது கவனிக்கக்கூடியது. குறிப்பாக சாட் நசீம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், பாகிஸ்தான் அணிக்காக ஒரு நாள் மற்றும் 20 போட்டிகளில் கடந்த வருடத்தில் விளையாடிய ஒரு வீரர் இப்பொழுது ஆடி வருகின்றார். இலங்கைக்கு நீர்கொழும்பு அணிக்காக வந்து ஆடி வருகின்றார். சதம் ஒன்றையும் அவர் பெற்றிருந்தார் என்பது கவனிக்கக்கூடியது. நேற்று நாளில் ஒரு முக்கியமான 2020 சர்வதேச போட்டி இடம்பெற்றது. தென்னாப்பிரிக்க இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான தொடரை தீர்மானிக்கின்ற 3வது போட்டி. இந்த 3வது போட்டியில் இங்கிலாந்து அணியின் தலைவர் ஆயன் மோகன் 7 சிக்ஸர்களை விளாசி தள்ளி 5 பந்துகள் மீதம் இருக்க வெற்றி இலக்கையை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். முதலாவது போட்டியில் தென்னாப்பிரிக்கா மிக நெருக்கமான வெற்றியை பெற்றது. இரண்டாவது போட்டியில் இறுதி ஓவர் வெற்றி ஒன்றை இங்கிலாந்து பெற்றுக் கொண்டது. இப்பொழுது 3வது போட்டியிலும் இங்கிலாந்து இறுதி ஓவரில் இந்த வெற்றியை பெற்றுக் கொண்டது என்பது கவனிக்கக்கூடியது. எனவே இறுதி ஓவர் வெற்றிகள் முழுக்க சாத்தியமான ஒரு தொடராக இந்த தொடர் அமைந்திருந்தது.
இருக்கின்றது. தென்னாப்பிரிக்கா 20 ஓவர்களில் 222 ஓட்டங்கள் 6 விக்கெட்டுகளை இழந்து 66 ஓட்டங்களை ஐன்ரிச் கிளாசன் பெற்றுக் கொடுத்திருந்தார். 33 பந்துகளை மாத்திரம் சந்தித்து 4 சிக்ஸர்கள் 4 ஓட்டங்கள் 66 ஓட்டங்கள். டெம்பா பவுமா இந்த தொடர் முழுவதும் தன்னை ஒரு 2020 மற்றும் ஒருநாள் போட்டிகளுக்கும் பொருத்தமான ஒரு வீரராக நிரூபித்திருக்கின்றனர். 3 சிக்ஸர்கள் 4 ஓட்டங்களோடு 24 பந்துகளில் 49. குவிண்டன் டி காக் 24 பந்துகளில் 35 ஓட்டங்களை எடுத்திருந்தார். பதிலெடுத்து ஆடிய இங்கிலாந்துக்கு மிகப்பெரிய இலக்காக இது இருந்தது. 223 ஓட்டங்களை பெற வேண்டும் 20 ஓவர்களில். 20வது ஓவரின் முதல் பந்திலே இந்த வெற்றி இலக்கை பெற்றுக் கொடுத்திருந்தார். அணியின் தலைவர் ஆயின் மோகன் 22 பந்துகளை மாத்திரம் சந்தித்து 57 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றுக் கொடுத்தார். ஜாஸ் பட்லர் நல்ல ஒரு ஆரம்பத்தை எடுத்துக் கொடுத்தார். 2 சிக்ஸர்கள் 9 ஓட்டங்களோடு அவர் 29 பந்துகளில் 57 ஓட்டங்கள். ஜானி பேஸ்டோ 34 பந்துகளில் 64 ஓட்டங்களை எடுத்துக் கொடுத்திருந்தார். இந்த போட்டியின் சிறப்பாட்டக்காரராக ஆயின் மோகன் தெரிவாகி இருந்தார். தொடரின் நாயகராகவும் அவரே தெரிவாகி இருந்தார் என்பது கவனிக்கக்கூடியது. எனவே இங்கிலாந்து இப்பொழுது டெஸ்ட் தொடரில் 3-1 வெற்றி, அதுக்கு பிறகு ஒரு நாள் தொடர் சமப்பட்டுக் கொண்டது. அதுக்கு பிறகு 2020 போட்டிகளில் இப்படியான வெற்றியோடு நம்பிக்கையோடு நாடு திரும்ப போகிறது. வருகின்ற 21ஆம் தேதி முதல் 10 நாடுகள் பங்கு பெற்றுகின்ற மகளிருக்கான 2020 உலகக்கிண்ண தொடர் ஆஸ்திரேலியாவிலே இடம்பெற போகிறது. இலங்கை மகளிர் அணி அவ்வளவு நம்பிக்கை இல்லாத அணியாக இருந்தாலும் கூட இம்முறை ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இலங்கை ரசிகர்களுக்கு இருந்தது. ஆனால் நேற்றைய முதல் போட்டியில் முதல் பயிற்சி போட்டியில் தென்னாப்பிரிக்க மகளிர் அணியிடம் தோற்று போயிருக்கிறது. 41 ஓட்டங்களால் தென்னாப்பிரிக்க அணி 146 ஓட்டங்கள் 5 விக்கெட்டுகளை இழந்து இலங்கை மகளிர் அணி 105 ஓட்டங்கள். ஆனால் மிக சிக்கலான பிரிவிலே இலங்கை அணி உள்ளடக்கப்படுகிறது. இந்த பிரிவிலே தான் ஆஸ்திரேலியா, இந்தியா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய அணிகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது கவனிக்கக்கூடியது. பார்க்கலாம். இதிலிருந்து இலங்கை மகளிர் அணி நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய விதமாக ஒரு சில போட்டிகளில் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருவார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போது இந்தியா பக்கம் இருந்து ஒரு அறிவித்தல் உண்டு. நீண்ட காலமாக இந்திய அணி எப்போது இந்த பகலிரவு போட்டிகளில் ஆடும் என்ற கேள்வி எழுந்திருந்தது. பிறகு பங்களாதேஷுக்கு எதிராக தங்களுடைய முதலாவது பகலிரவு போட்டி அவர்கள் ஆடுகிறார்கள். இப்பொழுது இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு எதிராகவும் அவர்கள் பிங்க் பால் டெஸ்ட் போட்டிகளில் ஆடுவதற்கு தயாராக இருப்பதாக நம்பப்படுகிறது. ஆஸ்திரேலியாவிலே ஒரு பகலிரவு போட்டிகள் அவர்கள் ஆடப் போகிறார்கள். அதற்கு பிறகு இங்கிலாந்துக்கு எதிராக அகமதாபாத்தில் ஒரு பகலிரவு போட்டிகள் அவர்கள் ஆடுவதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள் என்பது கவனிக்கக்கூடியது. இது இந்த டே நைட் டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியாவிலே இடம்பெற போகின்றது. வருகின்ற டிசம்பர் ஜனவரி மாதத்தில் இடம்பெறும் என்று சொல்லப்படுகிறது. 2021 ஜனவரி பிப்ரவரியில் இங்கிலாந்து இந்தியா வரும் போதும் ஒரு பகலிரவு போட்டியில் ஆடுவதற்கு இப்பொழுது இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது கவனிக்கக்கூடியது. இந்தியா மற்றும் நியூசிலாந்து தெரிவு அணிக்கு எதிரான இடம்பெற்ற பயிற்சி போட்டியை வெற்றி தோல்வியற்ற முடிவை கண்டது. இதை போட்டியை பொறுத்தவரையில் மிகச்சிறப்பாக ஆடி பல வீரர்கள் தங்களது இடத்தை பதித்துக் கொண்டார்கள் என்பது கவனிக்கக்கூடியது. எனவே இப்பொழுது மயங்க் அகர்வால் அணியிலே இடம்பெறுவது உறுதி. அவரோடு ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக சில வேளைகள் ஹனுமா விகாரியை ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக இந்தியா கொண்டு வரக்கூடும் என்று சொல்லி கருத்துக்கள் நிலவுகின்றது. இந்த பயிற்சி போட்டியின் அடிப்படையில் இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் தங்களது குழாமை அறிவித்திருக்கிறது. பாகிஸ்தான் ஜிம்பாப்வேக்கு எதிராக இடம்பெற போகின்ற ஒற்றை டெஸ்ட் போட்டிக்காக தங்களது குழாமை அறிவித்திருக்கிறது. இதிலே சிரேஷ்ட வீரர் முன்னாள் அணித்தலைவரான மஹமுதுல்லா அணியிலிருந்து நீக்கப்படுகின்றனர். 4 மாற்றங்கள் செய்யப்படுகின்றன. ருபைல் ஹுசைன், அல் அமீன் ஹுசைன் மற்றும் சூமா சர்க்கார் ஆகியோர் அணியிலிருந்து வெளியேற்றப்படுகின்றனர். இதிலே சூமா சர்க்கார் தனக்கான விடுமுறையை கோரியிருப்பதாக தலைமை தேர்வாளரான மின்ஹாஜுல் அபதீன் தெரிவித்திருக்கின்றனர். உள்ளே வந்திருக்கின்ற வீரர்களை பொறுத்தவரையில் முஷ்ஃபிகுர் ரஹீம் பாகிஸ்தானில் இடம்பெற்ற டெஸ்ட் போட்டிகள் அவர் ஆடவில்லை. குறிப்பாக பாதுகாப்பு அச்சங்கள் குறித்து தனக்கான விடுமுறையை கோரியிருந்தார். அவர் இப்பொழுது மீண்டும் அணிக்குள்ளே கொண்டு வரப்படுகிறார். அதுபோல நீண்ட காலத்துக்கு பிறகு டஸ்கின் அகமது, மெஹதி ஹசன் மிராஸ் மற்றும் முஸ்தபிசுர் ரஹ்மான் ஆகியோரும் அணிக்குள்ளே கொண்டு வரப்படுகிறார்கள். இது தவிர 2 புதிய இளையவர்களுக்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பது கவனிக்கக்கூடியது. ஒருவர் மிதவேக பந்து வீச்சாளரான ஹசன் மெஹமூட், மற்றும் ஒருவர் துடுப்பாட்ட வீரரான யாசிர் அலி. எனவே ஜிம்பாப்வேக்கு எதிராக இடம்பெற போகின்ற இந்த ஒற்றை டெஸ்ட் போட்டியானது அடுத்த வாரம் இடம்பெற போகிறது. இப்பொழுது ஜிம்பாப்வேக்கும் டெஸ்ட் போட்டிகளில் இடம்பெறக்கூடிய நம்பிக்கையை வாய்ப்பையும் இலங்கை அணி விளையாடிய தொடரை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. அந்த காரணத்தால் இந்த போட்டி பரவலாக எதிர்பார்க்கப்படுகின்ற போட்டிகளில் ஒன்றாக இருக்கின்றது. கால்பந்தாட்ட போட்டிகளுக்கு போல நேற்றைய தினம் இடம்பெற்ற இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்தாட்ட போட்டிகள் டாட்டன்ஹாம் ஹாட்ஸ்பர் அணி 3-2 ஆஸ்டன் வில்லா அணியை வீழ்த்தியது. ஆர்சனல் அணி 4-0 நியூகாசில் யுனைடெட் அணியை நேற்றைய நாளில் வீழ்த்தியிருக்கிறது. இதுபோல லா லீகா போட்டிகளில் நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டிகள் ரியல் மேட்ரிட் அணி 2-2 செல்டா விகோவுக்கு எதிரான போட்டியை சமப்படுத்தி இருக்கிறது. இங்கே முக்கியமானது இப்பொழுது இந்த லா லீகா போட்டி தொடரின் புள்ளி பட்டியலை பொறுத்தவரையில் மிக விறுவிறுப்பான மோதல் ஒன்று ஏற்படுகிறது. ரியல் மேட்ரிட் 24 போட்டிகளில் 53 புள்ளிகள், பார்சிலோனா 24 போட்டிகளில் 52 புள்ளிகள், 3ஆம் இடத்தில் கெட்டாஃபே இருக்கிறது மிக தொலைவில் 42 புள்ளிகளோடு. பார்க்கலாம் விறுவிறுப்பான தொடரில் மோதல்கள் எவ்வாறு அமைய போகின்றன. டென்னிஸ் போட்டிகளில் இப்பொழுது துபாய் பகிரங்க டென்னிஸ் சுற்று போட்டிகள் மிக விறுவிறுப்பாக இடம்பெற்று வருகின்றன.